இங்கே இந்த அம்மா தினமும் அவங்களோட பையனை பிக்கப் பண்றப்பெல்லாம் ஒரு மாதிரி வேஷம் போட்டு வராங்க. அவங்களோட காரையும் டெக்கரேட் பண்றாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு இந்த உலகத்தை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் ஆசையா இருக்கும். இவங்களால அது முடியலனாலும் அவங்க சந்தோஷத்துக்காக தினமும் அந்த காரை டெக்கரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கு அவங்க அம்மா ஜப்பானை சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நிஞ்சா வேஷம் போட்டு வராங்க. தினமும் அந்த அம்மா ட்ரிப் முடிஞ்சதும் அந்த பையனை பிக்கப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட காரை டெக்கரேட் பண்ணாம வரமாட்டாங்க. சில இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் திட்டிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அதை பத்தில கவலைப்படாம அந்த பையனுக்காக தினம் ஒரு மாதிரி வண்டியை டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த வண்டியை ஸ்னோவா கூட மாத்துறாங்க. ஒரு நாள் அவங்க வண்டியை கடலா மாத்துறாங்க. இன்னொரு நாள் அந்த வண்டியை காடா மாத்துறாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவனை பிக்கப் பண்ண வரதுக்கு முன்னாடி அவனோட வண்டி பஞ்சர் ஆயிடுது. இருந்தாலும் அந்த வண்டியோட டயரை மாத்திட்டு அன்னைக்கும் அவங்க அந்த வண்டியை டெக்கரேட் பண்ணிட்டு தான் வராங்க. அந்த பையன் சோகமா இருக்கான். இப்ப அந்த கார் கதை திறந்ததுக்குள்ள இருந்து கொஞ்சம் மண்ணு கொட்டுது. அதை பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அன்னைக்கு பீச்சோட தீமா அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. 18 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. போய் எட்டி பாக்குறாங்க. அவங்களோட பையன் தான் இருக்கான். அவன் இந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்தா அவங்க அம்மாவை உண்மையான வேர்ல்டு ஒரு கூட்டு போறதுக்காக வந்திருப்பான். இதே மாதிரி உங்களுக்கு உங்க அம்மா எங்க கூட்டு போன ஆசை இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.